ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் ஆறாம் பகுதி உபவர்ஹணன். கந்தமாதன பர்வதத்தின் மீது புத்திர பேறு இல்லாத கந்தர்வ தம்பதியினர் இருந்தனர். அவர்களுக்கு சிவனருளால் நாரத மாமுனிவர் மகனாக அவதரித்தார். வசிஷ்ட மாமுனிவர் அவருக்கு உபவர்ஹணன் என்று பெயரிட்டார். உப என்றால் அதிகப்படியான, வர்ஹரன் பிரார்த்திகை. கந்தர்வ மன்னன் தன் 50 புத்திரிகளை உபவர்ஹரனுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஒரு சமயம் உபவர்ஹணன் பிரம்மதேவரை தரிசிக்க சென்று அங்கு இருந்து அந்த சமயம் ரம்பையின் மீது மையல் கொண்டு திருமணம் செய்தார். இதனால் கோபம் கொண்ட பிரம்மதேவர் நாரத மாமுனிவர் உடனே மரிக்குமாறு சபித்தார். உபவர்ஹணனின் முக்கிய மனைவியான மாலவதி இதனால் மிகவும் கோபம் கொண்டு பிரம்மதேவர், சிவனார், யமதர்மராஜன் மூவரையும் சபிப்பதாக அச்சுறுத்தினாள். அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் முறையிட அவர் ஓர் அந்தன இளைஞன் வடிவில் மாலவதி முன் தோன்றினார். அவர் தேவர்களிடம் உபவர்ஹணனுக்கு உயிரளிக்க வேண்டும் என்றார். பிரம்மதேவர் நாரத மாமுனிவர் உடலின் மீது நீர் தெளித்தார். அவர் புத்துயிர் பெற்றார். சூரியன் விழிபார்வை கொடுத்தார். வாயு பகவான் மூச்செளித்தார். இறுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவன் இதயத்தில் பிரவேசிக்க அவன் உயிர் பெற்றெழுந்தான். காலனுக்கு மனைவி மிருத்யு கன்யை, அவர்களுக்கு புத்திரி ஜரா, முதுமை. பொதுவாக விதி முடிந்தவர்கள் உயிரை யமன் பறித்து செல்வான். எனவே ஒருவனுக்கு நோய் உண்டாகிறது. மாலவதி அந்தன இளைஞனிடம் நோய்கள், நோய் காரணங்கள் குறித்து கூறுமாறு வினவ, அந்த இளைஞன் எல்லா நோய்களுக்கும் காரணம் காய்ச்சல். அது அஜீரணத்தால் ஏற்படுகிறது. காய்ச்சலுக்கு கபம், வாதம், பித்தம், சிலேட்டுமம் ஆகிய 4ம் காரணம். நோய்கள் 64 வகைகளாகும். நோய்களின் காரணங்கள், நிவாரணங்கள் குறித்து கூறும் சாஸ்திரம் ஆயுர்வேதம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சதுர்வேதங்களை இயற்றிய பின்னர் பிரம்மதேவர் ஆயுர்வேதம் இயற்றினார். அதன் பின் தோன்றிய வைத்திய நூல்கள் அனைத்திற்கும் மூலம் ஆயுர்வேதம்தான். ஒருவனுக்கு நோய் வராமல் இருக்க செய்ய வேண்டியவை: தூய்மை. தலை, செவி, பாதங்களுக்கு எண்ணெய் தேய்த்தல், விழிகளை தூய நீரால் சுத்தம் செய்தல், அன்றாடம் உடற்பயிற்சி செய்தல், தண்ணீரில் நீராடுதல், சந்தனம் பூசிக்கொள்ளுதல், சரி விகித உணவு, கட்டுப்பாடுடன் உணவை உட்கொள்ளுதல், தயிர் சேர்த்து கொள்ளுதல் பகலில் மட்டும். இவ்வாறு உணவு நியமனம், தூய உடை, இருப்பிட தூய்மை ஆகியவற்றுடன் நல்லொழுக்கம் கொண்டு பாவம் செய்யாதிருத்தல் போன்றவை நோயை அண்டவிடாமல் தடுக்கும். பின்னர் உபவர்ஹணன் இறந்திட்டான். அவன் மனைவி மாலவதியும் அடுத்த பிறவியிலும் உபவர்ஹணனே தனக்கு கணவனாக வேண்டுமென்று பிரார்த்தித்து கொண்டே உயிரை விட்டாள். அடுத்த பிறவியில் மனு வம்சத்தினான சிரிஞ்சயன் என்ற மன்னனுக்கு மகளாய் தோன்றினாள். அவள் ஒரு ஜதிஸ்மாரை, அதாவது முற்பிறவி விவரத்தை நினைவில் கொண்டவள். கன்யா குப்ஜர் ராணி கலாவதியின் புதல்வனாக உபவர்ஹணன் பிறந்தான். அவன் பிறப்பதற்கு முன் அந்நாட்டில் பஞ்சம் தாண்டவமாடியது. அவன் பிறந்தவுடன் மழை பொழிய ஆரம்பித்தது. எனவே நீர் கொடுப்பவன் என்ற பொருள் கொண்ட நாரதன் என்ற பெயர் பெற்றான். ஆறாம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.